இந்த வேதாகமத்தை வாசித்து தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் அந்த உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய அறிவியல் ஆளர்கள் கூட இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு வசனம் அவர்களுக்குள்ளே உறுத்தி இங்க என்னமோ இருக்கேன்னு சிந்திச்சு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் அந்த உலகம் என்ன செஞ்சிருக்குது, கண்டுபிடிச்சிருக்குது. பைபிள்ல கடலுக்கு வழியுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒருவர் கண்டுபிடிச்சார். அது யாரு கண்டுபிடிச்சா? மௌரி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு 1873. சங்கீதம் 8:8 இருக்கிற வசனத்தை அவர் வாசிக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர், பைபிளை வாசிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதம் 8:8 வரும்போது அப்படியே ஸ்டாக் ஆயிட்டார். ஸ்டாக் ஆன உடனே அந்த வசனத்தை தியானிக்கிறாரு. இந்த வசனம் இப்படி இருக்குது, அதை ரிசர்ச் பண்றார். கடலிலே வழி உண்டு என்கிற அந்த அற்புதமான விஷயத்தை என்ன செய்யறாரு, கண்டுபிடிக்கிறார். உலகத்திலே நம்ம எல்லாரும் அறுவை சிகிச்சை செய்யும் போது அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுப்பாங்க, மயக்க மருந்து. ரொம்ப ஆசீர்வாதமான மருந்து. இன்னைக்கெல்லாம் நீங்க பெண்கள் எல்லாம் கர்ப்பஸ்திரிகளா இருக்கும்போது முன்னாலெல்லாம் துடிச்சிட்டு கிடப்பீங்க, அதை பிரசவம் இருக்கும்போது அறுவை சிகிச்சை பண்ணும் போதெல்லாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உடலுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக, அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இது இல்ல, வாய்க்குள்ள ஒரு கட்டையை கொடுத்து துடுக்க என்ன செய்வாங்க, அரித்து அந்த கட்டியை எடுப்பாங்க, அல்லது அதுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து ஆபரேஷன் பண்றது அன்னைக்கு வழக்கம் 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம். அப்ப முதல்ல ஒருத்தர் ஆதியாகமத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறார், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் பைபிளை உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வசனம் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்யுது, கொண்டு வருது. என்னது இது? கர்த்தர் ஏவாள படைக்கணுங்கிறக்காண்டி ஆதாமனுடைய அந்த விழாவை எறும்பை அறுத்து மயக்கத்தை உண்டாக்கினார் என்று இருக்கும். மயக்கம் போட வச்சு அப்படியே படுக்க வச்சு அதுக்கப்புறமா ஆதாம ஆபரேஷன் பண்ணி என்ன செய்யற ஏவாள. இந்த வாசிச்ச உடனே இது என்ன நடக்குது, ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆதாம மயக்கம் போட வைக்கிறாரு. அப்படிங்கறத சிந்திச்சு கண்டுபிடிக்கப்பட்டதா என்னது, மயக்க மருந்து, அந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதை போட்டுட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது, கப்புன்னு என்னதான் அறுத்து கூறு போட்டு கறிக்கடையில வெட்டி கூறு போட்டால் நமக்கு என்ன செய்யாது, கப்புன்னு படுத்து கிடப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சார் நீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த மருந்து மட்டும் நம்ம கிட்ட இல்லன்னு வைங்களேன், யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இங்க ஒரு கட்டி இருந்துச்சுன்னா போதும், அந்த கொஞ்சோண்டு மருந்து எடுத்து இங்க குத்தி விடுவாங்க, இந்த ஏரியா முழுக்க மறந்துடும். அந்த ஏரியாவை 2ஆ வெட்டினா கூட மனுஷனுக்கு என்ன தெரியாது. அப்ப பெரிய பெரிய மகத்தான கண்டுபிடிப்புகள்லாம் எதிலிருந்து பிறந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிளில் இருந்து என்ன செய்திருக்கிறது, பிறந்திருக்கிறது. பைபிளிலே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வசனம் லூக்கா 10:7, யாக்கோபு 5:4 எல்லாம் இருக்கிற வசனம். இந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கும் போதுதான் தொழிலாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் போராடினாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வேலை வாங்கப்பட்டாங்க. 12 மணி நேரம் வேலை, 15 மணி நேரம் வேலை, 18 மணி நேரம் வேலை. அவங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறதே ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. எப்ப வரைக்கும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இத ஒரு கேஸா இருந்துச்சு.